பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற நல்ல ஆலோசனை அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் 41 மற்றும் 42ஆம் வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். From the book of Acts chapter 5 verses 41 and 42. அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவை கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். அந்நாட்களில் பார்த்தீங்கன்னா அவமானப்பட்டாங்களா, ஆனால் சந்தோஷமாக புறப்பட்டாங்களாம். இன்னைக்கு ஒன்றும் இல்லாத ஒரு விஷயத்துக்கு கூட யாராவது ஒருத்தர் பேசிட்டா, நேற்று யாராவது ஒருத்தர் அப்படி பேசியிருப்பாங்கன்னு கற்பனையில் அசம்ஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அவங்களா கற்பனை பண்ணி கொண்டு இன்றைக்கு தங்கள் முகத்தை திருப்பி கொண்டு போகிற மக்கள் நடுவில் இந்த நல்ல ஆலோசனை நல்லா கவனிங்க. அப்போஸ்தலர்கள் எதை சந்தோஷப்பட்டாங்க? தங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு கிடைத்து விட்டது, தங்களுக்கு சொந்தமாக வசதி வாய்ப்பு வந்து விட்டது என்று சந்தோஷப்படலை. கிறிஸ்து இயேசுவுக்காக அவமானப்பட்டார்களாம் அந்த ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக. பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி பாருங்கள். இன்றைக்கி இந்த கடைசி நிமிஷத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க நமக்கு உபத்திரமே கிடையாது, பிரச்சனையே கிடையாது, போராட்டங்களாம் ஒன்றும் கிடையாது என்று பொய்யாய் ஊதி கொண்டு இருக்கிற கள்ள உபதேசர்கள் மத்தியில், கள்ள போதகர்கள் நடுவில் இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய மனக்கண்களை திறக்கிறார். அது என்ன அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்கள் அவமானப்படுவீர்களானால், ஒருவேளை எங்களுடைய வேலை ஸ்தலத்தில், ஒருவேளை உங்கள் குடும்ப வாழ்க்கையில், ஒருவேளை உங்கள் உறவினர் மத்தியில் இப்படியாக இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டது நிமித்தம், நான் சொல்வது இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள். வேதத்தில் நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கு, அதே போல் மத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கு, எந்த மனுஷர்கள்லாம் நீதி நிமித்தம் துன்பப்படுவார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். அப்போது இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை பிரசங்கித்ததுனால, இயேசுவின் அன்பை மக்களுக்கு சொல்லி அவருக்கு நேராக ஜனங்களை திருப்பினதுனால இந்த அப்போஸ்தலர்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் அவங்களை அவமானப்படுத்தினாங்க. கடந்த நாட்களில் கூட சுவிசேஷ பிரபலத்துக்கு விரோதமாக இந்தியாவில் சுவிசேஷத்தை வளரக்கூடாது, அல்லது மிஷனரிகள் செய்த தியாகத்தை கொச்சப்படுத்தி, அல்லது பரிசுத்தவான்கள் செய்ததான பாரமுள்ள தரிசன ஊழியத்தை அவமானப்படுத்தி பலவிதமான தந்திரமான செயல்களை செய்தவர்கள் இன்னும் நடந்து பார்த்தீங்களா? சாத்தான் மண்ணை நக்குவான் என்ற வசனத்தின்படி அந்த சத்துருக்கள் மைனாரிட்டி ஜனமாய் மாறும்படி கர்த்தர் கிரியை செய்தார். நான் மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தருடைய ஜனமே, இயேசுவுக்காக பாடுகளை சகிக்க, இயேசுவின் நாமத்திமித்த அவமானங்களை சகிக்க அல்ல சந்திக்க நீங்கள் ஆயத்தமாக இருப்பது எப்படி இருக்கணுமா? சந்தோஷமாக புறப்பட்டு போனாங்க. இயேசுவே, உம்மை ஏற்றுக்கொண்டதுக்கு எனக்கு இதான் கிடைச்சதா? இப்படிலாம் என்ன நடத்துகிறாங்களே, இப்படிலாம் என்ன அவமதிக்கிறாங்களேன்னு அவங்க துக்கப்படலை. இன்றைக்கும் கூட என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வைதிக பிராமண குடும்பத்தில் நான் பிறந்து வளர்ந்தது மித்தம், இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டது மித்தம், ஆண்டவராக இயேசுவின் அன்பை எல்லாருக்கும் திருப்பிரசங்கத்தில், கிராம ஊழியங்களை, இப்படி பல வகையில் தொலைக்காட்சிகள் மூலமாக, இப்படி யூடியூப் மூலமாக, இப்படி பல கோணங்களை சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி ஆண்டோடைய அன்பை சொல்லுகிறது மித்தம், இதை சகிக்கவும் இதை ஏற்றுக்கொள்ளும் மனதில்லாத சில மனிதர்கள், பல மனிதர்கள் கூட நேரடியாகவும் மறைமுகமாக எவ்வளோ அவமானப்படுத்த முடியுமோ அல்லது தகாத வார்த்தைகளை பேச முடியுமோ பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். ஒரு நாளும் அவர்களுக்கு நான் பதில் உரைத்தது கிடையாது. காரணம் என்னென்னா, மனிதராகிய நான் பிரசங்கிக்கிற இயேசு பதிலளிக்கிறவர். அவர் எனக்குரியதென்று அவர் சொல்லியிருக்கிறார். அவர் அவருடைய வேலையை கரெக்டாக அது வேலை செய்வார். நாம் செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்காக செய்தால் அது போதும். அங்கே நல்ல கவனிங்க. அதையெல்லாம் நான் எப்படி எடுத்துட்டேன்னா, ஒரு பாசிட்டிவாக எடுத்துட்டேன். எனக்கு கர்த்தர் கொடுத்த பாக்கியம், அந்த பரிசுத்தமான கடவுளுக்காக அவமானத்தையும் அவர் நாமத்திமித்தும் வேதனையை சந்திப்பது பெரிய பாக்கியம் சொல்லி மகிழ்ச்சியோடு கூட என் அன்பானவர்களே சந்தோஷத்துக்கு கூட எதிர்கொண்டேன். அதோடைய விளைவு தான் தேவனுடைய அன்பை எல்லா இடங்களிலும் பறைசாற்றி வருகிறது. அப்போது எதுக்கு இந்த நல்ல ஆலோசனை சொல்லுகிறேன்னா, தயவு செய்து சோதித்து பாருங்கள், நம்முடைய மதியினத்தினால் அவமானப்படுகிறோமா? உதாரணத்துக்கு சிலர் பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட அந்த திருமண காரியத்துக்காக, இந்தந்த காரியம் உலகத்துக்கு அடுத்த காரியங்களுக்காக என்ன செய்வார்கள்? நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி தங்களை தாமே ஏமாற்றி கொண்டு, அல்லது உலக மக்கள் நடுவில் ஒரு நாடகத்தை நடப்பிப்பார்கள். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க உறவினர்கள் நடுவில் அல்லது சமுதாயத்தின் நடுவில் அவமானப்படுறதை நம்ம பார்க்குறோம். அது தேவனுடைய
அனுமதி பெற்ற காரியம் கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இங்கே அப்போஸ்தலர்கள் சுவிசேஷ பிரபலத்துக்காக பரிசுத்தமாக்குதலை குறித்து சொல்லுவதனால, இப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்ல புரிஞ்சு கொள்ளுங்க, நீங்கள் குடிக்கக்கூடாது, புகைப்பிடிக்கக்கூடாது, தவறான வாழ்க்கை செய்யக்கூடாது, ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பரிசுத்தமாக வாழ்வீங்க, உண்மையாக இருங்க, கடைசி வரைக்கும் ரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்க, சத்தியத்தும்படி ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவை பெற்று இயேசுவின் அன்பு சொல்லுங்கன்னு போதிக்கிற அல்லது கடைபிடிக்கிற எங்களை யாராவது அவமானப்படுத்தினாலோ அல்லது தீங்கான காரியம் செய்தாலோ பரலோகத்தில் அது மிக விலையேறப்பட்டதாக கருதப்படும். அது எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். எங்களுக்கு அடுத்த லெவல் ஆஃப் ஆசீர்வாதத்துக்குள்ளாக, அபிஷேகத்துக்குள்ளாக, வல்லமைக்குள்ளாக எங்களை அது கொண்டு போகுமே தவிர ஒருபோதும் கீழே விடாது. அதனால் நல்ல கவனிங்க, அப்போஸ்தலர்கள் அந்த நாட்களில் அவமானப்பட்டாங்க இயேசுவுக்காக. அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துலேருந்து புறப்பட்டு போய் என்ன பண்ணாங்க, வீடுகள் தோறும் பிரசங்கித்தார்கள். இயேசு கிறிஸ்துவே இரட்சகர் என்பதை அவர்கள் பிரசங்கித்தார்கள். கர்த்தர் அவர்களோடு இருந்து அற்புதங்கள் அடையாளம் மூலமாக அவங்க பிரசங்கத்தை, அவங்க சொன்ன வார்த்தைகளை ஆமீன்றும் ஆமீன் என்று நிறைவேற்றினார். ஆக இதை கேட்குற நண்பர்களை, ஊழியம் செய்ய வாஞ்சையா அவங்களுக்கு, ஊழியத்துக்காக இதை செய்வேன் அதை செய்வேன், ஆண்டவருடைய வல்லமையினால் இதை பண்ணுவேன் நீங்கள் வாஞ்சிக்கிறது நல்லது. ஆனால் இவை எல்லாம் நமக்கு சம்பவிக்கும். இப்போ நம்ம படித்த வசனத்தை பார்க்கிறோம், அதிகமாக கூட நடக்கும். ஆனால் ஏற்ற வேளையில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அது வரைக்கும் பொறுமையோடு மனத்தாழ்மையோடு அவர் பலத்த கரத்துக்குள் அடங்கியிருப்பீர்களானால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அப்படியே நம்முடைய ஊழியத்திலும், நம்முடைய குடும்பத்திலும், நம்முடைய சபைகளிலும், நம்முடைய தேசத்தின் நடுவிலும் நடைபெறும் என்பதில் சந்தேகமில்லை. 42ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாமா? ஆக்ட் சாப்டர் 5 verse 42. தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவை கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். உபதேசம் பண்ணார்கள். எங்கெங்க பண்ணாங்க? நாட் ஓன்லி இன் தி சர்ச்சஸ், ஈவன் இன் எவ்ரி ஹவுசஸ். எங்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்களோ அந்த இடங்கள்லாம் போய் உபதேசம் பண்ணி சுவிசேஷம் சொன்னார்கள் என்றல்ல, உபதேசம். நல்ல கவனிங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் அடுத்த லெவலில் வரணும். உபதேசம் என்பது திருச்சபைகளுக்குள்ளாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு காரியம். ஞானஸ்தானம்னா என்ன, எப்போ எடுக்கணும், அது எந்த வகையிலும் கட்டாயப்படுத்தக்கூடாது என்பதை அறிவுறுத்தி அவர்களே இரட்சகரை ஏற்றுக்கொண்டு மனதால் அறிக்கையிட்டு தேவனுடைய கிருபையினால் கர்த்தர் கொடுத்த ஒழுங்கு, அது இயேசுவே அவர் ஞானஸ்தானம் பெற்ற பின்புதான் பரிசுத்தாவை பெற்றார்னு மத்தேயு 3ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்கிறோம். அதனால் இயேசுவை முன்னுதாரணமாக வைத்து அப்படிப்பட்ட போதனைகளை, உபதேசங்களை இயேசுவின் கிருபையினால் அவரை ஏற்றுக்கொண்டு நம்முடைய ஆலயத்துக்குள்ளாக வருகிற, நம்முடைய ஐக்கியத்துக்குள்ளாக வருகிற மக்களுக்கு நம்ம போதிக்கணும். அது தினந்தோறும் பண்ணாங்க, இடைவிடாமல் செஞ்சாங்க. அப்போ எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அவங்க அதை ரீச் பண்ணியிருப்பாங்க. இயேசுவே கிறிஸ்து என்று போதித்தார்கள், பிரசங்கித்தார்கள். இதை கேட்குற நண்பர்களே, இன்றைக்கு உங்கள் வீட்டை திறந்து கொடுப்பீங்களா? could you open your house for the kingdom of God? சுவிசேஷ பிரபலியத்துக்கு உங்கள் வீட்டை திறந்து கொடுக்கலாமே. இதை பார்க்குற, இந்த செய்தியை ஷேர் பண்ணுற அன்பானவர்களே, ஒருவேளை பல இண்டஸ்ட்ரீஸ் ஓனர்ஸ், பல தொழிலதிபர்கள் இந்த செய்தியை கேட்கக்கூடும், அவங்களுக்கு அனுப்புங்க தயவுசெய்து. ஏன்னா அவங்களுடைய வேலை ஸ்தலத்தில், அவங்களுடைய தொழிற்சாலையில் வாரத்தில் ஒரு நாள் அல்லது மாதத்தில் ஒரு 2 நாளாவது இடத்தை திறந்து கொடுப்பார்கள். ஆனால் அங்கே வந்து நாங்கள் சுவிசேஷம் சொல்ல இப்படி எடுத்து மக்களுக்கு போதிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். மறுபடியும் சொல்லுகிறேன், இது கட்டாயத்தினால் கிடையாது, மனதுருக்கத்தினால் வரணும். இது யார் செய்வாங்கன்னா, அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்த கரிசனை உள்ளவர்கள். நான் ஜெபிக்கிறேன்னு சொல்கிறது மட்டும் இல்லை, செயல்படுறாங்க. பார்த்தீங்களா, நான் சொல்கிற இந்த வார்த்தை உயிருள்ள கிறிஸ்தவர்களுக்கு உயிர் மீட்சியை கொடுக்கும். ஆக இருதயம் உள்ளவர்கள் மனம் திரும்புங்க. ஆண்டவர் உங்களையும் உங்கள் வீட்டையும் நீங்கள் சொந்தமாக வைத்திருக்க நிலங்களையும் இடங்களையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அன்னைக்கு பேதுரு தன்னுடைய படகை கொடுத்தாரு, பின்வாங்கி போன அவரை கர்த்தர் தேடி வந்து தொட்டு ஆசீர்வதித்து அவருடைய பிரசங்கத்தினால 3000-5000 பேர் ரட்சிக்கப்படும்படி செய்தார். அதே தேவன் உங்கள் வீடுகளில் நடக்கிற கூட்டங்கள், உங்களுடைய தொழிற்சாலையில் நடக்கிற கூட்டங்கள், அது உங்களுக்கு சொந்தமான ரெஸ்டாரண்ட் அல்லது ஹோட்டல், அது எதுவாக இருந்தாலும் சரி, அங்கே ஆத்துமாக்கள் தானே. உங்களோடு பணியாற்றக்கூடிய ஒரு 10 பேராக இருந்தாலும் அவங்களுக்கு ஆண்டோடைய அன்பை சொல்லலாமே. ஏற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் தயவு செய்வார். நம்ம விதைக்காமல் அறுக்க முடியாதுங்க. மறுபடியும் சொல்கிறேன், சந்தோஷமாய் கர்த்தருக்காக அவமானம் வந்தாலும் நிந்தை வந்தாலும், ஒருவேளை சிலர் உங்களை ப்ரொமோட் பண்ணாலும், உங்களுக்கு வர வேண்டிய பெனிஃபிட்டை தடுத்தாலும்
இல்லை உங்களுக்கு நியாயமாக தர வேண்டிய சொத்தே முடியாதுன்னு சொன்னாலும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பலன் மிகுதியாக பரலோகத்தில் காத்திருக்கு. ஆகவே நான் தொடர்ந்து சுவிசேஷம் சொல்லுவோம், தொடர்ந்து பணியாற்றுவோம், ஓய்வில்லாமல் இடைவிடாமல் ஆண்டவருடைய அன்பை பறைசாற்றுவோம். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டு என்னோட ஜெபிக்கிற அத்தனை பேருக்கும் இந்த அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்ட நல்ல ஆலோசனைப்படி ஆண்டவர் எதனால் அவமானம் வந்தது என்பதை கவனிக்க பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாங்க. தங்கள் சுய இச்சையை நிறைவேற்ற போய் அவமானப்படுவாங்க. அதல்ல, கிறிஸ்து இயேசுவின் அன்பை நிறைவேற்ற கர்த்தருடைய கட்டளையை கீழ்ப்படிந்த சுவிசேஷம் சொல்வது நிமித்தம், அல்லது பரிசுத்தமாக வாழுங்கள், தேவனுக்கிட்ட கிட்டி வாருங்கள் என்று சொல்லுகிற நிமித்தம், தேவரீர் இந்த ஜனங்கள் மித்தம் பல அவமானங்களை சந்தித்தால் அது பாக்கியம் என்பதை உணர்ந்து சந்தோஷமாய் புறப்பட்டு போய் ஆண்டவரை ஒப்பாரி வைக்கல. ஐயோ, நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனால இதெல்லாம் வந்ததுன்னு ஒப்பாரி வைக்கல. எப்படி சொன்னார்களாம்? இடைவிடாமல் வீடுகளிலும் தேவாலயத்திலும் பிரசங்கித்தது போல உங்களுடைய பிள்ளைகள் அந்த கிருபை தாங்கப்பா. இன்னைக்கு யாரையும் திட்ட வேண்டாம் ஆண்டவரை, அவங்க வாழ்க்கையை பிரசங்கமாய் மாறும்படி கத்தை செய்வீராக. ஜெபத்தை கேட்டீரே, உமக்கு நன்றி. விசேஷமாக இந்த நல்ல ஆலோசனை ஷேர் பண்ணுற அத்தனை குடும்பங்களின் நபர்களையும் கத்தை நீ பேர் பேராக ஆசீர்வதியும். மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை என்கிற ஓர் பழைய பாடலை மறக்க வேண்டாம். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிங்க. கர்த்தருடைய வருகை மிக சமீபம். God bless you.